முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 5வது படை வீடான திருத்தணி சூரபத்மனை வென்ற பிறகு கோபம் தணிந்து வள்ளி தெய்வானையுடன் அருளும் திருத்தலமாகும். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள இத்தலம் தணிகைமலை என்றும் அழைக்கப்படுகிறது. அகஸ்தியருக்கு முருகன் அருள் செய்த இடமாகவும் 365 படிகளுடன் வருடத்தின் அனைத்து நாட்களையும் குறிக்கும் சிறப்பான அமைப்பை கொண்ட மலைக்கோயிலாகவும் இது திகழ்கிறது. திருத்தணி முருகன் கோவில் வரலாறு மற்றும் சிறப்பு. 1. தல வரலாறு. சூரபத்மனுடன் போர் புரிந்து தேவர்களை காத்த முருகன் தன் கோபம் தணிந்து சாந்தமான தலம் இது. இதனால் இத்தலம் தணிகை, தணித்தல், கோபம் தணிதல் என்று பெயர் பெற்றது. 2. வள்ளி திருக்கல்யாணம். வள்ளியை மணந்து கொள்ள வேடர்களுடன் விளையாட்டாக போர் புரிந்து முருகப்பெருமான் வள்ளியை மணம் முடித்த சிறப்பு பெற்ற தலம் இதுவாகும். 3. அகஸ்தியர் வழிபாடு. தமிழ் மொழியின் வரத்தை பெற்ற அகஸ்தியர் இத்தல மலையில் முருகனை வழிபட்டுள்ளார். 4. 365 படிகள். மலைக்கோயிலுக்கு செல்ல 365 படிகள் உள்ளன. இவை ஒரு வருடத்தின் 365 நாட்களை குறிப்பதாக கருதப்படுகிறது. 5. சிறப்பு வழிபாடு. இங்கு வழங்கப்படும் விபூதி மற்றும் சந்தனம் தீராத வியாதிகளை தீர்க்கும் மருந்தாக நம்பப்படுகிறது. மேலும் பெருமாள் கோவில்களில் இருப்பது போல முருகப்பெருமானின் பாத சின்னத்தை சடாரி பக்தர்கள் தலையில் வைத்து ஆசி வழங்கும் தனிச்சிறப்பு இங்குள்ளது. மற்றும் 6. திருத்தணி மலை. இது சிறிய மலை என்றாலும் ஞானத்தின் மலையாக கருதப்படுகிறது.